சங்கீதம் 18:12 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. எவ்வளவு ஒரு வல்லமையான தேவன், வல்லமை உள்ள தேவன். அவரை குறித்து நாம சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு உன்னதமான தேவன். அமெரிக்க தேசத்துல தேவனை கிண்டல் செய்தாங்க, கேலி செய்தாங்க ஒரு அவார்ட் செரிமனில. உடனடியாக அங்கே அந்த இடம், அந்த கலிபோர்னியாங்கிற அந்த லாஸ் வேகாஸ்ங்கிற இடத்துல தீ பற்றினது. எவ்வளவோ வீடுகளை அழித்து போட்டது அந்த தீ. மனிதர்கள் உயிர் தப்பினார்கள். ஆடு மாடு உட்காந்துட்டு இருந்த இடம் மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. அதை சுத்தி நெருப்பு எரிஞ்சிருக்கு. எப்படி? நெருப்பு மனிதனால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும்போது 2 பக்கத்துல இருந்து காத்து அடிச்சிருக்கு. அந்த காத்து அடிக்கும் போது அந்த நெருப்பு இன்னும் வேக வேகமாய் பத்த ஆரம்பிச்சது. தேவன் நினைத்தால் அவருடைய கோபத்தினால், உக்கிரத்தினால் தான் யார் என்பதை அவரால் வெளிப்படுத்துறதுக்கு கூடும். சுலபமாய் வெளிப்படுத்த முடியும். தன்னை நிந்திக்கிற இடத்துல, தன்னை அவமானப்படுத்துகிற இடத்துல, தன்னை நெருக்கி போடுகிற இடத்துல அவர் நான் தான் வல்லமையுள்ள தேவன், நான் நித்திய பிதான்னு அவரால் காட்ட முடியும். ஆனா நாம எத்தனை தடவை அவருடைய பொறுமையை சோதித்திருப்போம் நம்ம வாழ்க்கையில. அப்பொழுதும் நம்மை பட்சித்து போடாமல் இருக்கிறார். அதுதான் கிருபை. அந்த கிருபை நிமித்தமாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க அத்தனை பேரோட வீடு அழிஞ்சிருச்சு, ஆனா நம்ம வீடு இன்னும் பத்திரமா இருக்கு. பெரிய வீடோ குட்டி வீடோ, ஆனா இந்த வீட்டுக்கு சேதம் ஏற்படாமல் அவர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் அக்கம் பக்கம் பாராமல் நம்மையே நாம் தியானித்து அறிந்தோமானால் இந்த தேவன் நம் இருதயத்தில் எங்கே இருக்கிறார் என்பது வெளிப்படும். அவரை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், என்ன நினைவுகள் நமக்கு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை கொடுக்கிறோமா? அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினாரே, அந்த அன்புல எத்தனை சதவீதம் அன்பு நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் அவருடைய பாதத்துல செலவு செய்கிறோம்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது, அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்து படிக்கிறோம்? நம்மளுடைய கவலைகளை குறித்து யோசிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோம்? நமக்கு இல்லாதவைகளை குறித்து புலம்புவதற்கு எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரை குறித்து பேசுவதற்கோ, அவரை குறித்து தியானிப்பதற்கோ, அவர்கிட்ட போய் ஜெபிப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. அதையும் தாண்டி இந்த காலை வேளையில மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாரும் இங்க அவரை தேடி வந்திருக்கிறீங்க. இதை அவர் காண்கிறார். அவர் கணக்கு புஸ்தகத்துல எழுதி வைக்கிறாரு. இந்த உலகத்திலே அவரை மறுதலித்து, அவரை வெறுத்து, அவரை ஒதுக்கி தள்ளி அவர் இல்லை என்று சொல்லுகிற கூட்டங்கள் அநேகமாய் இருக்கும் போது நாளுக்கு நாள் அந்த கூட்டம் வளருது. ஆனா இங்கே ஒரு சிறு கூட்டம் தேவனை சொந்தமாய் தேர்ந்தெடுத்து கொண்டது. ஹல்லேலூயா! அந்த பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சிலரை தேவன் அவருடைய கண் பார்வையில நீங்க ராஜரிக கூட்டமாய் இருக்கீங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கீங்க என்று சொல்லுகிறார். அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி, அதுதான் நம்ம ஆதாரம், அதுதான் நம் முகவரி. முகவரியை இழந்த நம்மை தேடி வந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றி அப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பாதத்திலே ஊற்றி கொடுக்கிறோம். இது எங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே கவலைப்படும் நேரம் அல்ல, இது நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் நேரம். இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும்புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கும் தேவனை தேட வந்திருக்கிறோம். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலக செய்கிற தேவனை தேட வந்திருக்கிறோம். கல்மழையும் நெருப்பு தழலையும் விழ செய்கிற தேவனை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். தம்முடைய அம்புகளை எய்து அவைகளை சிதறடிக்கும் தேவனை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலக பண்ணும் தேவனை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். அவருடைய
கேருபீன்கள் மீது அவர் ஏறி வேகமாய் செல்கிறார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கிறார். இந்த பறந்து காக்கும் பட்சியை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். நன்றி அப்பா. இந்த ஆராதனையில நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தையினால எங்களை செழிக்க செய்யுங்கப்பா. எங்க ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாங்கள் சுகமாயிருக்க வேண்டும். எங்களை பாவ சாபங்களிலிருந்து தீமை நின்று விலக்கி உம்முடைய பிரசனத்திலே உம்முடைய பிரகாசமான சந்நிதியிலே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே இவை அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். எத்தனை பேர் நேற்று நைட்டு அழுதிங்க? ஆண்டவர் இடத்துல உட்காந்து அழுதிங்களா? அழுதுனவங்களாம் கை தூக்குங்க. நானும் அழுதேன். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் அழுதுருக்கீங்க. மற்றவங்களாம் சந்தோஷமாக தான் இருந்திருக்கீங்க. நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மாலையில் அழுகை என்றால் காலையிலே அதை களிப்பாய் மாற்றுகிற தேவன். இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுடைய அழுகையெல்லாம் களிப்பாய் மாற்றக்கூடியவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே விசுவாசிக்கிறவங்களா அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? துதிக்கலாமா? கைகளை உயர்த்தி துதிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். அப்போ உங்களுடைய கிருபை இல்லைனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லைனா ஒன்றும் கிடையாது. அவர் முன் சென்கிறார் நமக்கு முன்பாக. கோணலானவைகளை நேராய் மாற்றுகிற தேவன், கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன். அவர் விலகாத மேகமாய் இருக்கிறார். எங்கே இருவர் மூவர் கூடி அவருடைய நாமத்தினாலே செபிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இப்போ நம்ம 2-3 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க, எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் ராஜா. அப்பா, நீர் எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. அப்பா, துதி உமக்கு தான் ராஜா, கனம் உமக்கு தான், மகிமை உமக்கு தான் ராஜா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஒருவர் தான். வாக்கு மாறுவதற்கு அவர் மனுஷர் அல்ல. வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன், பொய்யுரையா தேவன். அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். இழந்தது தங்கமா இருந்தாலும் அவர் கொடுக்க போறது வைரமா இருக்கும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நான் இதெல்லாம் இழந்தேனே ராஜா, இதெல்லாம் இழந்தேனே தகப்பனே, உன்னிமித்தம் அப்பா நான் இழந்தேனே, எனக்கு எப்படி ஈடு கட்ட போறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்பா, இழந்த எல்லாவற்றையும் ஈடு கட்டுகிற தேவன் அவர் ஒருவர் தான். ஏன்னா நமக்கு முன்பாக இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒரு பயமும் இல்லை. திகிலுக்கு தூரமாவாயின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பயத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம், பயப்பட வேணாம். ஏன்னா நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். பாடலாமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. இந்த ஜனத்தை மூட போறார் ஆண்டவர். அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் விடுதலையினாலும் நிரப்ப போகிறார். உணர்ந்து பாடலாமா?
சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. இன்னும் ஒரு முறை சொல்லலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா, எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவர் தாமே நம்மளை வழிநடத்துகிற தேவன். அப்பா, நீர் எங்களை தொடுங்க ராஜா. அப்பா, நாங்கள் பலவீனமாய் வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்களை தொட்டு சுகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எங்களுடைய பலவீனங்களை நீக்குங்கன்னு சொல்லுங்க. அவர் நம்மளுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, நீர் எங்களோடு கூட இருங்க ராஜா. எபினேசரா எங்களோடு கூட இருக்கிற தேவன். எல்ரோயா இருந்து எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர். யெகோவா ரஃபாவா இருந்து சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்பா, உன் மீது நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிற ராஜா, உன் மீது அன்பு செலுத்த வந்திருக்கிற ராஜா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கோம், உம்மை வணங்க வந்திருக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ராஜா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த காரியம் எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வர வைக்கிற தேவன். ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற தேவன். அவர் நம்மளுடைய உள்ளத்தை மாத்திரம்தான் ஆராய்ந்தறிகிற தேவனா இருக்கிறார். நம்ம இடத்துல பணத்தை கேட்கலங்க, நகையை கேட்கல, ஆஸ்தியோ அந்தஸ்தோ கேட்கல. அவர் நம்மளுடைய உள்ளத்தை மாத்திரம்தான் கேட்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா? இந்த பாடலை பாடி சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிப்போமா? கைகளை தட்டி பாடலாமா? இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கைகளை வெட்டி ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு முறை சொல்லலாம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் ஒரு முறை. ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் ஒரு முறை சொல்லலாம். ஆராதனை 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 ஆராதனை. அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. சகல துதி கன மகிமை அவர் ஒருவருக்கு தான். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்மளும் கூட எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கணும். கஷ்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், நெருக்கம் வரும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கணும். ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சா போதும். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நெருக்கத்திலே நம்ம கூப்பிடும்போது விசாலத்திலே கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அநேக நெருக்கம் இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை விசாலத்தில் கொண்டு வந்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த நன்றி ஏராளம் இல்லைங்க. நீங்களும் நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது ஆண்டவர் கிருபை மாத்திரம்தான். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்.
நமக்கு ஜீவன் கொடுத்தது அந்த ஜீவனுள்ள தேவன் தான். ஆமென். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லுவோமா? வாய்களை திறங்க, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா, நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபைன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் செய்த எல்லா சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நான் ஒருபோதும் அதை மறக்க மாட்டேன், நான் ஒருபோதும் அதை மறக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. தாய் தகப்பன் மறக்கலாம், ஆனால் அவர் நம்மை மறவாத தேவன். ஆமென். நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கின தேவன், நம்மளுடைய பாவங்களுக்காக அன்று சிலுவையை சுமந்த தேவன். விலையை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருங்க. அது என்ன விலைன்னு தெரியுமா? அவரையே விலையாக கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. பாவங்களை என்னை விட்டு
மறவாதே ஒரு நாளும் மறவாதே. இன்னும் ஒரு முறை, மறவாதே ஒரு நாளும் மறவாதே. இன்னும் ஒரு முறை, மறவாதே ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மை நம்ம மறக்கக்கூடாது. ஆமென். அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். மறப்போமா? மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மையை ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது. எல்லா நாட்களிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா மறுபடியுமா சொல்கிறேன், நீங்களும் நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்த தேவன், நம்மளுடைய சாபங்களை நம்ம விட்டு விலக்கின தேவன், நம்மளுடைய நோய்களை குணமாக்கின தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பலவீனம் எல்லாம் பலனாய் மாறும், சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிறார், நம்மளை தொட்டு இருக்கிறார், நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறார், நம்மளை வழிநடத்த போகிறார். அப்பா, சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இந்த அருமையான நேரத்தில் நாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட துதிக்கத்தக்கதான கிருபை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நாம் முழுவதுமாக நம்மை இந்த துதியிலே ஈடுபடுத்தி கொண்டு நாம் துதித்திருக்கிறோம். அந்த துதியிலே கர்த்தர் மகிமை பட்டிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமக்கு செய்த உபகாரங்கள் அநேகமாக இருக்கிறது. அவைகளை நாம் மறக்காமல் தொடர்ந்து நாம் நினைத்து ஸ்தோத்திரித்து கொண்டே நாம் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் நம் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 98வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு அந்தோனியம்மா வந்து வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 98. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவள் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயந்திக்க வருகிறார், பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை தினத்தோடும் நியாயந்து இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கமல் வர்ஷிப் ஆரம்பிக்கும் போதே கேட்ட முதல் கேள்வி, எத்தனை பேர் ராத்திரி அழுதீங்க? கொஞ்சம் பேர் கை தூக்குனீங்க. சனிக்கிழமை ராத்திரி கண்ணீர் என்று சொன்னால் ஏதோ பிரச்சனை, போராட்டம், ஏதோ பாரம் இருந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த சனிக்கிழமை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்கணும் நம்ம. ஏன்னா சனிக்கிழமை விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அடுத்த நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை, கடவுளுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போகணும், சமாதானமாக போகணும் இல்லைங்களா? ஆனால் அந்த சமாதானத்தை குலைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நடக்கும், பேச்சுக்கள் நடக்கும், சண்டை. சின்ன விஷயமா இருக்கும், நெருப்பு பற்றிக்கும், பற்றிட்டு எரியும். அப்போ அடுத்த நாள் போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? மனசு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் போகணுமா சபைக்கு? சில நேரத்தில் இந்த சண்டை சச்சரவுனால தூக்கம் லேட் ஆகிடும், எழும்புறது லேட் ஆகிடும். எழும்பு லேட்டானா காலையில் தோணும், நம்ம தான் சரியாக தூங்கலையே. உடம்பு சொல்லும் படுத்துக்கோன்னு சொல்லும், மனசு சொல்லும் தூங்கிக்கோன்னு சொல்லும், வைராக்கியம் சொல்லும் போகணும். ஆனால் பிரச்சனைகள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட பிரச்சனை வரும். தேவையில்லாமல் யாராவது இரிட்டேஷன் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் யாராவது சண்டை போடுவாங்க, தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம மனசை குழப்புவாங்க. நம்ம கரெக்டாக இருப்போம் 10 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னு, ஆனால் ஏதோ குழப்பமாயிரும். ஆனால் ஒன்று என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒன்று லேட்டாக வரும், இல்லைன்னா வராமலே போயிடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் விழித்திருக்கணும். சாட்டர்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சமாதானம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கீங்க நீங்கள். பெரிய சக்ஸஸ். தேவாலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றது எதேச்சையாக நடக்கிற காரியம் அல்ல. எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்போடு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களோ, எந்த வைராக்கியத்தோடு வந்திருக்கீங்களோ, எந்த ஆண்டவர் மீது வைத்த அன்பின் நிமித்தம் வந்திருக்கிறீங்களோ, அதை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்களை ஒருமையாக வெறுமையாக விட மாட்டார். இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளை கொண்டும் தேவன் பேசுவார். அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். ஊழியக்காரனை கொண்டு ஊழியக்காரனை மறைத்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தேவன் பேசுவார். அவருடைய வார்த்தை தான் முக்கியம். அவர் என்னோடு பேசுகிறார், என் சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறார், அவர் கரெக்டாக டச் பண்ணுறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவர் சொல்லுகிறதை அவர் செய்து முடிப்பார். அதை என்னை கொண்டு தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கழுதையை கொண்டும் பேச முடியும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு தலைப்பு ரொம்ப சுருக்கமாக நான் முடிக்க போகிறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டு. அதனால் ரொம்ப சுருக்கமாக குறிப்புகளாக தான் நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை குறித்த தேவனின் எதிர்பார்ப்பு. இது ஏற்கனவே நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். அதோடைய கண்டினியூஷன் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். என்னை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு, என்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவருடைய எதிர்பார்ப்பு. என்னத்தான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் மனுஷங்கிட்ட நம்ம கேட்போம், என்னதான் நீ என்கிட்ட எதிர்பார்க்குற? பிள்ளைங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, அம்மா கிட்ட கேட்பாங்க, என்னதான் நீ எதிர்பார்க்குற? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி எப்படி தான் முடியுது? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ப்ராஃபிட்டா லாஸா அதை சொல்லிட்டு போ, மற்ற கணக்கெல்லாம் சொல்லாத. கடைசியாக உனக்கு என்ன வேணும்? நீங்கள் எத்தனை பேர் கடைசியாக இந்த மாதிரி கடைசியாக யார்கிட்ட எப்படி பேசுனீங்கன்னு தெரியல. கடைசியாக என்ன தான் சொல்கிற? சண்டை நடக்கும்போது சில நேரத்தில் இருக்கும். கடைசியாக நீ என்ன தான் சொல்கிற? காரியத்தின் கடைத்தொகை. கரங்களை வச்சு சொல்லுங்க, என் காரியத்தின் கடைத்தொகை. என் காரியத்தின் கடைத்தொகை. ஃபைனலாக என்ன? பாஸா ஃபெயிலா? அதான் எனக்கு ரொம்ப வேணும். எவ்வளோ மார்க்கெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பாஸா ஃபெயிலா? மியூசிக் எல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் என் பிரசங்கத்துக்கு தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்டில் போடுங்க ப்ளீஸ். சரி, ஓகே. மீகா 6வது அதிகாரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதைத்தான் எதிர்பார்க்கிறார்? நம்மை உருவாக்கினவருக்கு எதிர்பார்க்க உரிமை இருக்கிறது. பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற உரிமை இருக்கிறது போல பெற்றோருக்கும் பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை வந்து மறுக்க முடியாது. என்ன எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. எங்கே ஒரு உறவு இருக்கிறதோ அங்கே உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. தேவனோட நமக்கு இருக்கிற உரிமையிலே அவரிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எனக்கு அவருக்கு இதெல்லாம் செய்ய போறாரு, செய்வாரு 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 செய்வாரு. எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல உருவாக்கி படைத்தவருக்கு நம் மீது எதிர்பார்ப்பு இருக்கிறது. மறந்துடாதீங்க, உருவாக்கி படைத்தவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? அவர் நம்முடைய காசையோ பணத்தையோ எதிர்பார்க்கிறது இல்லை. நம்முடைய நகை சொத்துரிமைகளை எதிர்பார்க்கிறது இல்லை. அண்டசராசிரமே அவருடையது. வானமும் பூமியும் அவருடையது. பூமியின் குடிகள் அவருடையது. பூமியின் நிறைவு அவருடையது. வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அப்ப என்னதான் எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இல்லையாளம்மா சொன்ன மாதிரி உள்ளதான் தான் அவர் எதிர்பார்க்கிறார். கொடுத்துட்டீங்களா இல்லையாமல? மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சத்தமா வைராக்கியமா வாசிங்க. அதுக்கு முன்னால் வாசிப்போம். 6வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். மீகா 6வது அதிகாரம் 6வது வசனம். மீகா 6:6 ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தமா வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தேவனிடத்தில் வரும்போது, தேவனிடத்தில் பணிந்து கொள்ள வரும்போது தேவனுக்கு எதையாவது கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நியதி கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறது. தேவனை பார்க்க வரும்போது நான் எதையாவது கொண்டு வரணும்.
ராஜாவை பார்க்க வரும்போது எதையாவது கொண்டு வரணும், கையை வெறுங்கையா வரக்கூடாது. ஒருத்தர் கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்றாங்க, வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு சொல்றாங்க, நீங்க வெறுங்கையா போவீங்களா? ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு பர்த்டே, வெறுங்கையா போவீங்களா? அட்லீஸ்ட் எதையாவது ஒன்று தூக்கிட்டு போவீங்க கண்டிப்பா. ஏன்? காரணம் என்ன? அங்கே நாம் அந்த அழைப்பை கனப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது. ராஜாவை பார்க்க போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு தேங்காய் முடியோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தையாவது எடுத்துட்டு போகணும். ராஜாதி ராஜாவை பார்க்க போகும்போது என்ன எடுத்துட்டு வரணும்? அப்போ தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என்னத்தை கொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே நான் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? அழகா சொல்றாரு, சேர்ந்து வாசிங்க. தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஒரு கேள்வி. கன்றுக்குட்டியை தூக்கிட்டு வரணுமா? இப்பவே 10:45 வரீங்க, 10:30 மணி ஆராதனைக்கு 10:45 வரீங்க, 11 மணிக்கு வரீங்க. நீங்க ஆட்டுக்குட்டியை மாட்டுக்குட்டியா இழுத்துட்டு வந்து எப்போ வருவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நைட்டு தான் வந்து சேருவீங்க. அது வரைக்கும் நாங்க இங்க உட்காந்துருக்க முடியுமா? எவ்வளோ ஆண்டவர் லேசா நம்ம லகுவா பண்ணி கொடுத்துறாரு, யோசிச்சு பாருங்க. அந்த மாடு என்ன சும்மாவா வரும்? உங்க கூட வரும்போது அது யாருடைய வாசல்லையாவது எதையாவது போடும், அவன் திட்டுவான், அதை கிளீன் பண்ணி அதுக்கு சொல்லியா கூட்டு வர முடியும்? சர்ச்சுக்கு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் பொறுமையாயிருன்னு. ஆடு மாடு எடுத்துட்டு வந்தவங்களுக்கு தான் அது தெரியும், பலியக்கு கொண்டு வரவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த காலத்தில் எவ்வளோ கர்த்தர் லேசா பண்ணி விட்டாரு சொல்லுங்க. நம்ம பைபிள் கூட கையில் தூக்கிட்டு வர மாட்டேங்கிறோம். முதலாவது கேள்வி, இதையெல்லாம் கொண்டு வர வேண்டுமா? ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டு வர வேண்டுமா? 7வது வசனம், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரா? ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்தா ஆசாரியனுக்கு பலன், ஆசீர்வாதம். மாட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்தா ஆசாரியனுக்கு பலன், தேங்காய் தூக்கிட்டு வந்தா ஆசாரியனுக்கு பலன், எலுமிச்சை எடுத்துட்டு வந்தா ஆசாரியனுக்கு பலன், எல்லாம் அவனுக்கு தானே. அந்த ஏலியின் புத்திரர் பார்த்தீங்கன்னா பலி கொண்டு வந்து அதை வேக வைக்கிறதுக்குள்ள பச்சையாவே தூக்கிட்டு போயிடுவான். ஏலியின் 2 பிள்ளைங்க, ஓப்னி பினகாஸ். ஜனங்கள் கர்த்தருக்கு பலியை கொண்டு வந்து வைராக்கியமா பக்தி விருத்தியோட அதை ஆண்டவருக்கு பலி கொடுப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? அதை மாம்சத்தை வேவித்து கொண்டிருப்பாங்க. ஆனா இவனுக்கு வேவிச்சது வேணாம், அவன் பச்சையை எடுத்துன்னு போனா தான் அவன் மட்டன் சுக்கா பண்ண முடியும். பச்சையை தூக்கிட்டு போயிடுவான். ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கைய ஆண்டவருக்கு நான் கொடுக்கறதுக்கு முந்தி ஆசாரிய மகன் வந்து தூக்கிட்டு போறானே, வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும். அதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருந்தாரு. போட வேண்டிய நேரத்தில் போட்டாரு. 2 பேரும் ஒரே நாள்ல போயிட்டான். இதை கொண்டு வரணுமா? அதை கொண்டு வரணுமா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரா? ஆட்டுக்குட்டி எதிர்பார்க்கிறாரா? மாட்டுக்குட்டி எதிர்பார்க்கிறாரா? அடுத்தது வாசிங்க. எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலே கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? இப்போ ஒருவேளை உங்களை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆளுக்கு 1/2 லிட்டர் தேங்காய் வாங்கிட்டு வாங்க, எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் பாக்கியராஜ் பிரதரோட முத்துபாஸ்கர் பிரதரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறேன், அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சிடுறேன். பிரதர், சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் எண்ணெய் வாங்குற கான்ட்ராக்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிடுறேன். பிரதர் என்ன பண்ணுவார்? உடனே ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் கொண்டாந்த 1/2 லிட்டர் பேக்கெட்டு 1 லிட்டர் பேக்கெட் அங்கே கொண்டாந்து இறக்கிடுவார். நீங்கள் வரும்போது அழகாக ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ எண்ணெயெல்லாம் யாருக்கு? ஆசாரியனுக்கு. மாம்சமெல்லாம் யாருக்கு? ஆசாரியனுக்கு. ஆடு மாடெல்லாம் யாருக்கு? ஆசாரியனுக்கு. டெய்லி நான்வெஜ் தான் ஆசிரியன் வீட்டில். தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம்? பழைய ஏற்பாட்டு சொல்கிறேன். டெய்லி நான்வெஜ். ஏன்னா அவன் டெய்லி பலி வருது. அவன் சாப்பிட்டுட்டு ஒழுங்காக ஊழியம் பண்ணா, சுறுசுறுப்பாக இயங்கினா டைஜஸ்ட் ஆயிரும், இல்லைன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும். அதுலேயே அவனுக்கு நியாய தீர்ப்பு. ஏலியை பற்றி சொல்லும்போது ஸ்தூலித்தவனாக இருந்தான்.
டெய்லி நான்வெஜ். அப்புறம் எப்படி? சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா சொல்ல 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 வேணாங்கிறாங்க. அதை பற்றியே பேசாதீங்க பாஸ்டர்ன்றாங்க. அட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னா, ஐயோ அதை பற்றியே பேசாதீங்க பாஸ்டர். சரி, அதெல்லாம் சைட் ஸ்டோரி, ரைட். பிரியமா இருப்பாரோ. அடுத்தது, என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? எனக்கு கடவுள் கொடுத்த முதல் பிள்ளைய நான் கொடுத்துடணுமா? அந்த பலியா கொடுத்துட்டுமா? என் கற்பத்தின் கனியை பலியா கொடுத்துட்டுமா? என் பாவத்தை போக்க, அக்கிரமத்தை போக்க. கொடுத்தா ஏற்றுக்கொள்வாரா? பரிகாரம் ஆகுமா? என்ன பதில்? ஆமாவா இல்லையா? இல்லை. ஆடு மாடு கொண்டு வரணுமா? இல்லை. அதான் பலி, அதான் பதில். அப்ப என்னத்தை தாங்க எதிர்பார்க்கிறீங்க என்கிட்ட? நான் எதைத்தான் கொடுக்கணும்? 8வது வசனம் நல்ல வைராக்கியமா வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய், இரக்கத்தை சிநேகி, நியாயத்தை செய். கர்த்தருக்கு முன்பாக எப்படி நட? மனத்தாழ்மையாய் நடந்து கொள். கர்த்தர்கிட்ட மாத்திரம் போய் இங்க நெஞ்ச தட்டக்கூடாதுங்க. நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட மாத்திரம் போய் நெஞ்ச தட்டக்கூடாது, மேலே விரலை காமிக்கக்கூடாது. அவர்கிட்ட மாத்திரம் போய் போராடக்கூடாது. அவர்கிட்ட மாத்திரம் போய் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. கண்ணீர் விட்டு கதறி வேணா கேட்கலாம், இப்படி செய்யாம பண்ணிட்டீங்களே கொஞ்சம் செய்யுங்களேன்னு கேட்கலாம், அது வேற விஷயம், அது புரிஞ்சுப்பாரு. ஆனால் அகங்காரமாய் ஆணவமாய் போய் நின்று இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அர்ப்பணா சொன்னோம். அங்கே கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் 2 நாளைக்கு முந்தி ஒரு அம்மா தேவையில்லாமல் அங்கே டச் பண்ணிச்சு. தேவையில்லாமல் கடவுளை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கடவுளை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, மென்ஷனே இல்லை அவரை பற்றி. தேவன் இல்லாத நகரம், தேவனற்ற நகரம் அப்படின்னு பேசினாங்க. அந்த நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா முகமே மாறிடுச்சு. அந்த அம்மாவான்னு தேடுற அளவுக்கு முகம் மாறிடுச்சு. அவ்வளவு பயம், கலக்கம், வேதனை, துன்பம். அந்த அம்மா மேக்கப்பில் இருக்கும்போது பேசின, ஸ்டேஜில் இருக்க பேசின பேச்சு வேற, மேக்கப் இல்லாமல் இருக்கும்போது கண்ணீர் விட்டு பேசுகிற பேச்சு வேற. அருமையான தெய்வ ஜனமே, அங்கே மாத்திரம் டச் பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். மனத்தாழ்மை. கேள்வி கேட்க உரிமை இருக்கா? இருக்கு. ஆனா கேட்க வேண்டிய விதம் இருக்கிறது. மனத்தாழ்மையாய் நடந்து கொள். இதை தவிர வேற உன்கிட்ட கர்த்தர் எதையும் கேட்கல. உன் பணத்தை கேட்கல, உன் நகையை கேட்கல, உன் சொத்துரிமைகளை கேட்கல, உன்கிட்ட எதுவுமே கேட்கல. எது கொடுத்தாலும் அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லேயாளமா சொன்ன மாதிரி இருதயத்தை கேட்கிறார், மனத்தாழ்மையை கேட்கிறார், அன்பை கேட்கிறார். உண்மையா அவர் மேல நேசம், உண்மையான அன்பு. நம்ம சொல்றோம், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே பாடும்போது உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அந்த நேச அன்பு எப்படி வெளிப்படும்? அந்த அன்பு நம்மை அவருக்கு கொடுப்பதின் மூலமாக தான் வெளிப்படும். அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதன் மூலமாக, அவருக்கு கீழ்ப்படிவதின் மூலம். யோவான் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. எப்படி அன்பை வெளிப்படுத்துறதுன்னா கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்து அன்பை வெளிப்படுத்துகிறது. கீழ்ப்படிதலின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துகிறது. இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? வேற அவர் எதிர்பார்க்கறது இல்லை, வேற எதுவுமே கேட்கறது இல்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு. அவர் நம்மிடத்திலே கேட்பதெல்லாம் நம்முடைய அன்பு, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய கீழ்ப்படிதல். ஆகாய் 2வது அதிகாரம்
8வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வசனம் சொன்னால் சத்தமாக நல்லா வைராக்கியமாக வாசிங்க. உங்கள் வீட்டில் கணவர்கிட்ட பேசுகிறீங்க பாருங்கள், அந்த மாதிரி. மனைவி கிட்ட பேசுகிற பாருங்கள், அந்த மாதிரி. அவ்வளோ சத்தமாக வாசிக்கணும். பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி. ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு போய் நீங்களும் நான் என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு நீங்களும் நானும் போய் என்ன கொடுக்க முடியும்? நம்ம எதையுமே கொடுக்க முடியாது. நம்ம அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்முடைய அன்பு, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய மனம், சிந்தை, எண்ணம், நம்முடைய ஊழியம். அந்த ஊழியத்தை செய்வதன் மூலமாக தேவன் நம்மை ஒரு மனோ திருப்திக்குள் நடத்துகிறார். வாசிங்க மீகா 7வது அதிகாரம். மீகா 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். ஆமென். எவ்வளவோ போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது, தடைகள் இருக்குது, சத்துருக்கள் இருக்கிறார்கள். உள்ளேயும் இருக்காங்க, வெளியும் இருக்காங்க. ஓகே, ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் தேவனிடத்தில் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அவர் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை கேட்டருளுவார். என் ஜெபத்தை கேட்டருளுவார். எதிர்பார்ப்பு இருக்கு. என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னுடைய விண்ணப்பத்தை உதாசீனப்படுத்தாமலும் இருக்கிற என் தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நினைக்காதீங்க உங்கள் ஜெப தரையில் விழுகுதுன்னு நினைக்காதீங்க. அது கீழே போய்டும் நினைக்காதீங்க. அவர் உங்களை தள்ளி விடுவார்னு நினைக்காதீங்க. அதற்கு அவர் செய்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 19வது வசனம் பாருங்க. அதே 7வது அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்க. அவர் திரும்ப நன்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துக்குள் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், சுத்திகரிக்கிறவர். கம்யூனியன் எடுக்க போகிறோம், கர்த்தருடைய பந்தி எடுக்க போகிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை சுத்திகரிக்கிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், தகுதிப்படுத்துகிறவர். அது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பாவமாக இருந்தாலும் சரி, நம்ம உணர்ந்து அறிக்கை செய்யும் போது கண்டிப்பாக அந்த பாவத்தை அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது முழுமையாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். துணிகரமாக அல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, முதலாவது வாரம் கம்யூனியன் எடுக்கணுமேன்றதுக்காக இல்லை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தாழ்மையாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்ம அவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். ஆமென். செப்பனியா 3வது அதிகாரம். செப்பனியா 3வது அதிகாரம் 11வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 11வது வசனம். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்திலே அகங்காரம் கொள்ள மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அகங்காரம், ஆணவம், தப்பா சொன்ன வார்த்தைங்க, தப்பான வார்த்தைங்க எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் அக்கிரமத்தை நீக்குங்கப்பா.
ஆண்டவரே, நான் இனிமேல் அப்படி நான் பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் காணப்படக்கூடாது. 12வது வசனம் சொல்கிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாய் வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஏன் நம்பிக்கையாயிருப்பாங்க? என் பாவத்தை மன்னிப்பார், என் அக்கிரமத்தை மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார், மறுபடியும் அவருடைய மார்பில் என்னை சாய்த்து கொள்ளுவார். 13வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாக அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. 15வது வசனம் வைராக்கியமாய் வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான். ராத்திரி அழுதிங்க இல்லையா? ராத்திரி அழுதிங்கல்ல, போராட்டம், பிரச்சனை, நேற்று வார்த்தைங்க, சண்டை, தகராறு, விடிய காத்தால மனசை துன்புறுத்துற காரியங்கள், நம்மளை இரிட்டேட் பண்ற காரியங்கள் நடந்ததில்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். 17வது வசனம் நல்லா வாசிங்க. அவர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் தண்டிப்பார். அது மட்டுமல்ல, கடைசி வசனம் பாருங்க, 20வது வசனம், அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் நம்மளை வாலாக்க மாட்டார், தலையாக்குவார், கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், உங்களை ஜனங்களுக்குள் அவமானமாக அல்ல. நம்மளை அவமானப்படுத்துகிற நிறைய விஷயம் வாழ்க்கையில் இருக்கு. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிற விஷயம், நம்மளை அவமானப்படுத்துகிற விஷயங்கள். சாத்தான் காத்துட்டு இருக்கான், எப்படி இவங்க முகத்தை கீழே தள்ளலாம், எப்படி இவங்க முகத்தை கேவலப்படுத்தலாம், நாளைக்கு 4 பேருக்கு முன்னாடி எப்படி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு அவன் காத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படி எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், அநேகருடைய கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆமென். ஐயோ, என் குடும்பத்தில் எப்படி இது நடக்க போகுது, என்ன ஆக போதோ தெரியலையே, நாங்கள் கேவலப்பட்டு போகணுமா ஜனங்களுக்கு முன்னால, எங்கள் தலைகள் குனிந்து போகுமான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதற்கு ஆமா போடுறதுக்கு 4 பேர் இருப்பான், அதுக்கு நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு இந்த பக்கம் 4 பேர் இருப்பான், மற்றவங்களை அந்த வார்த்தைகளை கொண்டு தூண்டி விடுறவன் குடும்பத்திலேயே இருப்பான். ஆனால் அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியுமாகத்தான் வைப்பேன். ஆண்டே, அதுக்காக தான் அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார், அதுக்காக தான் ரட்சிப்பை கொடுத்தாரு, அதுக்காக தான் பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் மாற்றிக்கொண்டார், அதுக்காகத்தான் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். தலைகளை தாழ்த்தி நன்றி சொல்லுவோம். என்னை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனை குறித்த என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, என் தலையை உயர்த்தி என்னை அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிபடியா என்னை ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை எடுங்க. போராட்டங்களை அமர்த்துங்க, எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க. ஜெபம் செய்வோம். நம்மை முற்றிலுமா இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். நாம் மனத்தாழ்மையாய் நடப்பதை விட அவர் வேறு எதை அவர் எதிர்பார்க்கிறார்? நாம் அவருக்கென்று எதை எல்லாமோ செய்யலாம். எவைகளை செய்தாலும் அவைகளை மனத்தாழ்மையோடு செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்பட்டதாய் காணப்படும். நாம் ஜெபித்தாலும் சரி, அவருக்காக உழைத்தாலும் சரி, நீதியின் கிரியைகளை நாம் செய்தாலும், எதை செய்தாலும், அவருக்கு எதை கொடுத்தாலும் மனத்தாழ்மையோடு கூட அவைகளை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை அங்கீகரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே அப்படி நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார்.
நாம் கேட்போம் தேவனிடத்தில். ஏசப்பா, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீர் வைத்தரலும் அப்பா. அந்த புகழ்ச்சி உமது நாம மகிமைக்காய் இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்தலும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, கீர்த்தி புகழ்ச்சி எது வந்தாலும் கூட அது அவராலே வந்தது என்று சொல்லி அவருக்கு நாம் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாம் செலுத்தி கொண்டே இருப்போம். இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்கிறேன். மறுபடியும் இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏற்கனவே நாம் பிரசங்கத்திலே கேட்ட வண்ணமாக ஒரு முறை கூட கர்த்தர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயங்களை சோதித்தருகிறவர் அவராய் காணப்படுகிறார். கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக நாம் கேட்போம். தொடர்ந்து நாம் அதே குற்றங்களை குறைகளை நாம் செய்து கொண்டே இருக்காதபடிக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே உதவி செய்வாராக. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்குகிறது, சாபங்களை நீக்குகிறது, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு சத்ருவின் மீது அதிகாரம் கொடுக்கிறதா காணப்படுகிறது, எல்லாவற்றின் மீது நமக்கு வெற்றியை கொடுக்கிறதா காணப்படுகிறது. அவருடைய பிளவுண்ட அந்த சரீரத்திற்காக நன்றி செலுத்தவும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அது எந்த சுகவீனமாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரமாக ஆத்தும பிரகாரமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குணமாக்க வல்லமுள்ள தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது நாம் மிகுந்த பயபக்தியோடு கூட பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே இந்த நேரத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதிலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். அந்தப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் பங்கு பெறும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமும் இதிலே அவரை நினைவு கூறும்படியாக பங்கு கொள்வோமாக. வேறொரு நாமம் இல்லை.
நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே நல்லவரே. ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுத்திருக்கிற நாம் இந்த நாளிலும் அவரை பிரியப்படுத்தி அவருடைய சாயலிலே வளருவதற்கு நம்மை அர்ப்பணிக்க அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த இதயத்தை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு வைராக்கியம், அது நம்முடைய மனதிலே பிரதானமாய் இருக்கட்டும். அந்த அன்பை எடுத்து போடுவதற்கு நிறைய சோதனைகள் வரும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய அன்பு தான் எனக்கு பிரதானம். அந்த அன்பு வைக்கிற இடத்துல வேற எந்த அன்பையும் நான் வைக்க மாட்டேன். அந்த அன்புக்கு நான் உண்மையாக இருக்கிற அந்த வைராக்கியத்தை நான் விட்டுவிட மாட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அன்பை கீழ்ப்படுதலினாலே நான் கனப்படுத்துவேன். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன். எழுந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோரோடும், நம்முடைய அன்பு மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.